வணக்கம். நான் உங்கள் ஜான் தன்ராஜ் பேசுகிறேன். சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு நிகழ்ச்சி விஷயமாக வந்தேன். அப்போ எப்பவுமே எனக்கு பத்திரிகை படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அப்போ இங்கே மாலை பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி உண்மையிலேயே எனக்கு மனசை ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் என்கின்ற அந்த மனிதர் 6 தொகுதிகளில் அறுசுவை உணவு கொடுக்கிறார். ஒரு தொகுதியில் 6 தொகுதியில் அறுசுவை உணவு, அதுவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் மீன் குழம்பு, ஒரு நாள் கறி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக. நான் உண்மையிலே சொல்லுகிறேன், பாரதி சொன்னான், தனி மனிதனுக்கு உணவில்லை என்று சொன்னால் ஜகத்தினை அழிப்போம் என்று. ஆனால் ஜகத்தினை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்ற கதையை இந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் செய்கிறார் என்கின்ற போது, அதுவும் தேசிய மக்கள் மன்றத்தின் மூலமாக செய்கிறார் என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வரலாற்றில் ஒன்று சொல்லுவாங்க, கர்ணனுக்கு மோட்சத்தில் இடம் இல்லையா, ஆனால் அவருடைய கை மட்டும் மோட்சத்துக்கு போகும் அப்படின்னாங்க. அப்போ கேட்டாங்கன்னா, நான் எவ்வளோ உதவியில் பண்ணியிருக்கிறேன்னு, என் கை மட்டும்தான் மோட்சத்துக்கு போவேன் அப்படி சொன்னாரா. ஒரு முறை பசியாக இருக்கிறவன் கேட்டான், அப்போ நீங்கள் உங்ககிட்ட உணவு இல்லை, ஆனால் அங்கே அன்னசத்திரம் இருக்கிறது அந்த கை காட்டுறீங்க பாருங்க, அதனால அதுக்கு மோட்சம்னாங்க. தானத்திலே மிகப்பெரிய விஷயம் எது பார்த்தீங்கன்னா அன்னதானம். அதை இந்த மனிதர் தனி மனிதராக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் செய்து வருகிறார் என்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு மனிதனுடைய இதயத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வயிற்றை முதலில் நிரப்ப வேண்டும். அது எப்படி எம்ஜிஆருக்கு வந்ததோ, அது இன்னைக்கே எம்ஜிஆரை பற்றி பேசுறோம்னா சாப்பாடு தான். அவர் கொடுத்த அந்த காலை சத்துணவு திட்டம். அதே மாதிரி காமராஜர் அவர்கள் வயலில் ஒரு சிறுவன் வேலை பார்த்துட்டு இருக்கான், ஏன் ஸ்கூலுக்கு போறேன்னாங்க, சாப்பாடு நீங்க போடுவீங்களோ அப்படின்னு கேட்டான். சாப்பாடு போட்டால் ஸ்கூலுக்கு போவீங்களான்னாங்க. இன்றைக்கு அந்த திட்டம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் எல்லாம் அரசியலில் இருந்து செய்ததை அரசியலில் இல்லாமல் 6 தொகுதிகளை தத்தெடுத்து உணவு கொடுக்கிறார் என்பது உலகிலே நான் அதிகம் படிச்சதில்லை. ஆனால் இந்த மனிதர் செய்கிறார் என்கின்ற போது தனிப்பட்ட விஷயமாக நான் அவரை மனதார பாராட்டுகிறேன். இந்த மாதிரியான ஆட்கள் தான் சமூகத்திற்கு செய்வதற்கு நாளைய தலைவர்களாக மக்களே தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து இது போல் செய்யணும், ஏழைகளுக்கு உதவணும். பல்வேறு விதைகளை செய்து கொண்டிருந்தாலும் இந்த திட்டம் என்பது ரொம்ப மனசுக்கு பிடிச்சதாக இருந்தது. இந்த மாலை பூமியில இன்னைக்கு பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா, அங்க இறந்துட்டாங்க, இந்த இறந்துட்டாங்க, அந்த செய்திகள் தான் இருக்கிறது. ஆனா இந்த பத்திரிகையில இந்த செய்தி வருகின்ற போது இது உலகத்துல இருக்கவங்க மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். ஒரு மனுஷனுக்கு நீங்க உணவு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் காலத்துக்கும் உங்களை மறக்க மாட்டான். அதை யாரும் சொல்லாமலே செய்யக்கூடிய அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்களுடைய சமூக பணி. வாழ்த்துக்கள் சார்.